நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அழகரே, அழகரே. யாருப்பா? நான் தான் அழகர், பூசாரி. ஏ பூசாரி, நீ எங்க? பூசாரி என்னைக்கா தனியா வருமா? சாமியும் வந்திருக்கு பாரு. இவர்தான் சாமி, டாக்டர் குருசாமி. மாமா. மாப்பிள்ள, மாப்பிள்ள, ஏய் எப்படிதான் இருக்க? எனக்கு என்ன மாமா, நான் சூப்பரா இருக்கேன். என்ன மாமா சின்ன பிள்ளை மாதிரி ஃபீல் பண்ணிட்டு? அதான் ஒண்ணு இல்லைன்றல்ல. ஏய் என்னடா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிவிட்ட? இப்ப என்ன பண்ணிட்டான்னு இப்படி கண் கலங்குற? கூட பிறந்த அண்ணன் நான் இருக்கிறப்ப நீ உள்ள போய். மாமா நீ நின்ன டிஸ்டன்ஸ் வேற, பக்கத்தில் நான் தானே, அதான் சட்டுன்னு போனேன். மாப்பிள்ள, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்? வரலன்னா விட்டுருமாமா. மாப்பிள்ள, எனக்கு ஏதோ சொல்லணும்னு தோணுதுரா, வார்த்தை தான் வரமாட்டேங்குது, அழுகையா வருது. ஐயா என்ன மாமா நீ? இல்லடா நானு. மாமா என்ன பூசாரி இது? அலட்டும் விட அழகரு, உன்னை பார்த்த அப்புறம் தான் அவர் மனசு லேசாச்சு. அலட்டும் விடு மாமா. ஒன்றும் இல்லை மாமா. மாப்பிள்ள, நீ மட்டும் உள்ள விழுகலண்டா இன்னைக்கு என் தங்கச்சி உசுரோடு இருந்திருக்காதுடா. அது மட்டும் கூட இருந்து பார்த்துக்கலண்ணா நான் கூட தான் கிளம்பி போயிருப்பேன். இதுதான் மாப்பிள்ள என் குலசாமி. அட மாமா போதும் மாமா. எப்போ சாரி ஏதாவது சொல்லியா? ஏன்பா, அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல, அப்புறம் என்னப்பா? ஏண்டா இலே, மாப்பிள்ளை ஆஸ்பத்திரி பார்க்க வரப்ப வெறுங்கையோட வந்துட்டேன்டா. என்ன வாங்கிட்டு வந்திருக்கலாம்னு யோசிக்கிறீங்க? இல்லடா, ஏதாச்சும் வாங்கி வந்திருக்கலாம்ல. ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில், குளுக்கோஸ், ஆப்பிள், ஆரஞ்சு, அதுதானே? ஆமாடா, அதான். அதெல்லாம் ஓல்டு ஸ்டைலுப்பா. ஆமா மாமா, ஒரு குவார்டர் பிடிச்சிட்டு வந்தேன்னு வையேன், இப்படி தலைகளா கட்டி ஊசி விளையா நரம்புல ஏத்திருப்பாங்க. ஏய் அப்புறம் மாமா, எங்க அப்பா கொஞ்சம் டென்ஷன் ஆகி உன்னை தள்ளி விட்டாராம? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா மாப்பிள்ள, சும்மா மறைக்காத மாமா. விட்றா மாப்பிள்ள, அவங்க கோவப்பட்டதுல நியாயம் இருக்குல்ல. சாரி மாமா. டேய் அதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லடா மாப்பிள்ள, எப்போ போய் எதை பேசிட்டு இருக்க? இப்போ கூட டாக்டர் கிட்டப்பல தான் நாங்க தெரியாம வந்திருக்கோம். நானும் வந்ததுலேருந்து அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், என்னடா மாமா மறந்து போய் ஆண்டரோட கோட்டை போட்டுட்டாருன்னு. மாப்பிள்ள இதை விடுறா, பூசாரி கோட்டை கவினி. ஏய் பாத்திரா மாப்பிள்ள, வலிக்குதா? லைட்டா மாமா, சரியாயிடும். எவ்வளோ சண்டை போட்டிருக்கோம், ஆனா இப்படி ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்கு அடிப்பட்டது இதான்ப்பா முதல் தடவை. மாமா என்ன சின்ன பிள்ளை தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு ஓடி வந்துட்டியா மாமா? ஆமாப்பா, வண்டியில இருக்கப்ப கூட உன்னை கீழே விடாம பாத்துக்கிட்டாப்ல. மாமாவுக்கு நானா ஒரு பாசம் தான். ஏன் மாப்பிள்ள, உன் உசுரை கொடுத்து என் தங்கச்சி உசுரை காப்பாத்திருக்க, இதை போய் பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்க. மாப்பிள்ள, உனக்கு நான் என்னடா கைமாறு செய்ய போறேன்? எப்பவும் இதே மாதிரி அன்பா இருந்தாலே போதும் மாமா. இல்லடா மாப்பிள்ள, உனக்கு ஏதாச்சும் பண்ணணும். முட்டியை தட்டுற மாதிரி செயின் ஒண்ணு போட்டுரும் மாப்பிள்ளைக்கு. ஐயா அதெல்லாம் அசிங்கம் பூசாரி, அதுக்கு இது என்ன மாதிரி பேசிட்டு இருக்க? இல்லடா மாப்பிள்ள, நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும்டா. ஒன்றும் வேணாம் மாமா. இல்லை மாப்பிள்ள, ஏதாவது ஒன்று பண்ணணும். ஏப்பா ஏதாச்சும் ஒண்ணு கேட்டுருப்பா, இல்லைன்னா சும்மா விட மாட்டாப்ல உன் மாமிய. நான் ஒன்று கேட்கட்டுமா மாமா? என்ன கேட்க போற? அது ஒன்று கேட்பேன். கேள்றா. இப்போ இல்லை, நான் கேட்குறப்ப கேட்குறேன், அப்போ கொடு. அப்படி என்ன பெருசா கேட்டுற போற? டேய் கேட்கட்டும்டா, இவன் என் உசுரை கொடுன்னு சொன்னா கூட கொடுப்பேன்டா. அழகர், வெரி குட் பொசிஷன், வெரி குட் கண்டிஷன், நோ இன்ஜெக்ஷன். ஓகே, Thank you, doctor. Tomorrow coming, doctor. No, she is very okay. Tomorrow busy work, come on. ஒரு நிமிஷம். Patient very good. 100 வருஷம் உயிரோட இருப்பாரு, ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, நான் அவர்கிட்ட பேசணும்.
டாக்டர் பிஸி. திருச்சி ஆபரேஷன் கோயிங் ஃபாஸ்ட். எஸ் பூசாரி, ஒரு நிமிஷம் நான் அவர் கூட பேசணும். கொஞ்சம் உங்க முகமுடிய காட்டுறீங்களா? என் தம்பி வாழ்க்கை உங்களுக்கெல்லாம் காமெடியா இருக்கா? இல்லைங்க, மாப்பிள்ளைய பார்க்காம மனசு கேட்கல. உங்கள் வீட்டில் எல்லாருமே என் மேலே கோவத்தில் இருக்காங்க. அதான் இந்த வேஷத்தில் வர வேண்டியதாக போச்சு. மன்னிச்சிருங்க. நான் எத்தனையோ தடவை அழகர்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன் உங்க கூட எல்லாம் சேர வேணான்னு. ஆனா அவன் தான் கேட்கல. உங்களோட சேரதுனால அவன் ஏதோ பெரிய சிக்கல்ல மாட்டுவான்னு மட்டும் நினைச்சேன். ஆனா இப்படி அவன் உசுருக்கே ஒலைய வந்து சேரும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. உங்ககிட்டயும் நான் எத்தனையோ தடவை சொல்லியாச்சு, நீங்க எக்கேடு வேணா கெட்டு போங்க, என் தம்பியை மட்டும் விட்டுருங்க. இல்லைங்க, தெரியாம நடந்து போச்சு. இத யாருமே எதிர்பார்க்கல. உங்களுக்கு ஒண்ணும் ஆகல, உங்க தங்கச்சிக்கு ஒண்ணும் ஆகல. இவ்வளவு எதுக்கு? உங்க கூட சுத்துற பூசாரிக்கே எதுவுமே ஆகல. என் தம்பி மட்டும் இழிச்சவான். ஃப்ரெண்ட்ஸுக்காக உசுர கூடனா யோசிக்காம கொடுத்துருவான். பொழைக்க தெரியாதவன். ஏன்னா அவன் அடிப்படையில ரொம்ப நல்லவன். இல்லைங்க, அழகரை எனக்கு நிஜமாவே பிடிக்கும். எங்க ஃப்ரெண்ட்ஷிப் அழகர் எந்த அளவுக்கு மதிக்கிறானோ அதே அளவுக்கு நானும் மதிக்கிறேன். அதுவும் அவ இப்ப பண்ணிருக்க காரியத்துக்கு அவ என்ன கேட்டாலும் கொடுப்பீங்க. நான் மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி அழகரை நாங்கள் தப்பா அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலங்க. எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறப்ப மாப்பிள்ளை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஒன்னும் தெரிஞ்சுக்க வேணாம். நீங்க எங்களுக்காக எதுவும் செய்ய வேணாம். உங்க உசுரும் எங்களுக்கு வேணாம். அழகரை விட்டு கொஞ்சம் தள்ளி இருங்க, அதுவே எங்களுக்கு போதும். அழகருக்கு நீங்க ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு அவனை விட்டு தள்ளி போங்க. இன்னொரு வாட்டி ஆஸ்பத்திரியில உங்க 2 பேரையும் பார்த்தேன், அசிங்கமாயிடும். ஏன்பா அவங்களாவது கன்னத்தில் அடிச்சு வெளியில தள்ளினாங்க, இந்த பொண்ணு மனசுல அடிச்சிருச்சேப்பா. பூசாரி, எங்க இருந்தாலும் மாப்பிள்ளை நல்லா இருக்கணும்டா. அது ஒண்ணு போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா கத்து, ஆப்பிள் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம்ல? ஹார்லிக்ஸ் பாட்டில் கூட 1/2 கிலோ தான் இருக்கிற. ஏமாப்ல, உனக்கு என்ன சார்லி சாப்ளின்னு நினைப்பா? இந்த அடாத மழையிலையும் விடாம காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. இடுக்கன் வருங்கால் நகுகடா. என்ன துன்பம் வரும்போது சிரிங்கன்றாரு வள்ளுவர். ஏய், அடுத்தவனுக்கு வரும்போது இல்லடா, உனக்கு வரும்போது சிரிக்கணும். ஓ அப்படி, அது எப்படி முடியும்? அதைத்தாண்டா அழகர் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. எதுக்கு? இல்ல, ஆண்டாள் உசரை காப்பாத்திருக்கீங்க. ஏங்க, அதுக்கு வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? வேற என்ன வேணும்? கொஞ்சம் லவ் பண்ண சொல்லுங்க. ஐயோ, அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. ஏங்க? உதவி பண்ணா நன்றி சொல்லலாம், பதிலுக்கு உதவி பண்ணலாம். காதலிக்க எப்படி முடியும்? காதலிக்கிறது ஒரு உதவி இல்லையா? இல்லையாப்பா. என்னங்க இது, உசுரை காப்பாத்திருக்கிறோம், இது கூட லவ் பண்ணலனா வேற எப்படி தாங்க ட்ரை பண்றது? என்னங்க இது, ஐயோ பவன் ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க வந்தா இப்படி வம்பல மாட்டி விடுறீங்க? நீங்க தான் ஆண்டாள் க்ளோஸ், நீங்க தான் ஆண்டாள்ல பேசணும். என்ன பேசணும்? அது வந்து ஒண்ணும் இல்ல. ஏங்க, எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், ஒண்ணும் இல்லன்றீங்க. என்ன கத்தி? அது சும்மா உளுலாய். டேய் ஃப்ராடு, என்னடா சேம் சைடு கோல் அடிக்கிற? மாப்பிள தண்ணியில முதல்ல பலம், மருத்துவமனையில டாக்டர் பலம். அவங்க ஏரியாலே வச்சு எப்படி மாப்பிள? மறக்காம என்ன விஷயம் சொல்லு கத்தி. அழகர் உன்னை காப்பாத்தினார்ல, ஆமா, அதுக்கு பதிலுக்கு பதிலுக்கு உன்னை லவ் பண்ண சொல்றாரு. லவ்வா? அது எப்படி முடியும்? அதுதான் நானும் சொன்னேன், கேட்காம அடம் பிடிக்கிறாரு. என்ன அழகுறதெல்லாம்? இல்லைங்க, நியாயம் தானே. என்ன நியாயம்? லவ். ராஸ்கல். என்னங்காச்சு? நானும் கண்ண மூடிட்டு தான் இருக்கேன். அடி விழுந்திருந்தா சத்தம் ஆமால, ஏங்க
சப்பு சப்புன்னு சத்தம் கேட்கும்னு பார்த்தா பச்சக்கு பச்சக்குன்னு கேக்குது. என்னங்க ஆச்சு? என்ன கேட்காதம்மா, அங்க பாருமா. என்னடா பல்பு சாப்பிட பள்ளிக்கூட பையன் மாதிரி முழிக்கிற? ஏய், என்னடா இது? என்னவா? உனக்கு இது என்னன்னு தெரியாதா? எப்ப? நேத்து. நேத்தா? ஆமா. ஆண்டாளு, சொல்லுதேன்னு இதுக்கு என்ன அர்த்தம்? என்னங்க? சொல்லுப்பா. எது அப்பாவா? என்னடா நடக்குறீங்க? ஏங்க என்னங்க இதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறாங்க. இதத்தான் லவ்னு சொல்லுவா பெரியவா. அழகரு, கடைசி வரைக்கும் பரீட்சைக்கு படிக்கலன்ட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கடா. ஆண்டாளு, என்னடி இதெல்லாம்? என் கையில என்னடி இருக்கு? உன் கையில அழகர் கை இருக்கு. தேனுக்கு காமெடி கூட வருது. ஏய், விளையாடாத. ஏன் தேனு டென்ஷன் ஆகுற? நான் சொல்லும்போது காதலாம் தப்பு இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இப்ப முதல் ஆளா ஜோடி சேர்ந்துட்ட. அதானே, நீங்க பாட்டு என் வாழ்க்கையில தேன் வாழ்க்கையில கரண்ட கட் பண்ணிட்டு உங்க வீட்ல மட்டும் பல்ப் வாங்கி போட்டிருக்கீங்க. பல்ப் டேய் புலம்பாதடா. எங்களை வச்சு எதுவும் காமெடி எதுவும் பண்ணலையே. கிண்டல்லாம் இருக்கட்டும், நிஜமாவே நாங்க எப்படிங்க? டேய் என்னடா அதிர்ச்சியா கேள்வி கேட்டு ஓகே சொன்னவங்கள கூட யோசிக்க வச்சிரு போல. இந்த உலகத்திலேயே இந்த இவனை தவிர உங்க வீட்ல வேற யாருனாலும் ஓகே சொல்லுவாங்க. ஆனா என்ன செய்யறது, அந்த ஒரு பையனை தானே எனக்கு பிடிச்சிருக்கு. மாப்ள, டேய் எழுதி வைக்கப்பட்ட விதிடா. ஓ குணா குணா ரேஞ்சில ஃபீலிங். நம்ம என்னங்க இதுல சொல்ல முடியும்? ஒன்னு சொல்லாங்க. என்ன? ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். Thank you. கத்தி கழுத்துக்கு கத்தி வரும் தான், இருந்தாலும் இப்போதைக்கு வாழ்த்துக்கள். சக்தி, என்ன இவ்வளவு லேட்டு? ஐயா இல்லைங்கய்யா, திடீர்னு வாய்க்கால தண்ணி இறந்து விட்டாங்க, அதான் நடவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். இவர் நம்ம முத்துராஜ், திருநெல்வேலி பக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. சக்தி, நீ போய் கையை கால அனுப்பிட்டு வா. சரிங்க. அண்ணே, என்னப்பா நீ எப்ப வந்த? நான் இன்னைக்கு போவே இல்லைண்ணே. ஓ, என்ன திடீர்னு மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு இருக்க? ஐயா சொன்னாங்க அதான். ஐயா சொன்னா ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன். தப்பு தானே, நான் தெரிஞ்சே கேட்டது தப்புதான். ஆனா அப்பா ஏன் உன்னை மூஞ்சி கை கால்லாம் கழுவ சொன்னார்னு எனக்கு தெரியுமே. ஏப்பா? எனக்கு தெரியும், ஆனா சொல்ல மாட்டேன். என்னான்னு சொல்லு. முகம் கழுவி உன்னை மாப்பிள்ள மாதிரி அப்பா வர சொல்லிருக்காருன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? மாப்பிள்ள மாதிரி வர சொன்னா என்ன அர்த்தம்? புரியலடா. போன நீ மாப்பிள்ளையா போறேன்னு அர்த்தம். என்னப்பா சொல்ற? என்னடா இப்படி ஷாக் ஆகுற? நல்ல விஷயம் தானே. அது எனக்கு எதுக்கு இப்ப கல்யாணம்? அதெல்லாம் பேப்பா கிட்ட கேட்க முடியுமா? இல்லப்பா, கலையிலாம் இருக்கப்ப எனக்கு என்ன அவசரம்? ஐயா சாமி, உன் பிரச்சனை இல்ல, என்ன மாட்டி விட்டுறாத. நீ எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன முன்னாடி நிறுத்துறாதே. ஐயா பொண்ணு பாக்குறோம்னு என்கிட்ட சொல்லவே இல்லையப்பா. உங்க ஐயா என்னைக்கு சொல்லிட்டு செஞ்சிருக்காங்க, செஞ்சுட்டு தான் சொல்லுவாங்க. அது மத்த விஷயத்துக்கு ஓகேப்பா, பொண்ணு பாக்குற விஷயத்துல என்கிட்ட கேட்கணும்ல. கரெக்ட் தான், நீதான் அப்பா சொல்ல தட்டாத பிள்ளையாச்சே, அதனால நாம சொன்ன ஒத்துப்பான்னு அப்பா உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருப்பாரு. என்னப்பா இது அநியாயமா இருக்கு? எல்லா விஷயத்திலும் நீ பிடிச்ச மாதிரி இருறான்ட்டு இப்ப பொண்ணு பாக்குறதுல மட்டும் திடுதிப்பிட்டு நான் பாக்குறேன்டா, இது எப்படி சரி வரும்? அண்ணே, நீ இப்ப எதுக்கு இவ்வளவு பதட்டப்படுற? உன்கிட்ட சொல்லிட்டா மட்டும் இப்ப என்ன ஆயிடுப்போது? அது என்ன, நீ யாராச்சும் லவ் பண்றியா? சொல்லுண்ணே, யாராச்சும் லவ் பண்றியா? லவ் பண்றியான்னு நான் கேட்டதுக்கே நீ இவ்வளவு ஷாக் ஆகுற. நீ லவ் பண்ணிட்டாலும் அது அப்படி இல்லப்பா. என்ன, நீ எப்படியும் அப்பா சொல்ற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க போற, அப்புறம் என்ன? இல்லப்பா, இதை நான்லாம் ஒத்துக்க மாட்டேன். கடைசி வரைக்கும் கூட வாழ்ற புள்ள திடுது பூண்டு யாராவது ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ண முடியுமா? இப்ப என்ன சொல்ல வர? வீட்டிலே பார்த்து வைக்கிறதா இருந்தாலும்
நம்ம சொந்த பந்தத்தில் நம்ம சாதி சனத்தில் அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்த ஒரு பொண்ணா இருந்தா இதான் பொண்ணுண்டு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கா? யூ மீன் காதலிக்கலனாலும் தெரிஞ்ச பொண்ணா இருக்கணும்னு நீ ஆசைப்படுற? ஆமாமா, இது நியாயம் தானே? ரொம்ப ரொம்ப பேசிக் நியாயம்னே. நீ யோசிக்காம அப்பா கிட்ட போய், நீங்க எனக்காக ஏதோ ஒரு பொண்ணு பாக்குறீங்களா, அது எனக்கு வேண்டாம், நீங்க எனக்கு அறிஞ்ச தெரிஞ்ச பொண்ணா பாருங்க அப்படின்னு சொல்லிடு. ஆமாப்பா, கண்டிப்பா அப்படித்தான் சொல்ல போறேன். இப்பதான் நீ அண்ணன் மரியாதை கொடுக்கறது ஓகேன்னு, அதுக்காக வாழ்க்கைய தொலைச்சிட்டு மரியாதை கொடுக்காதனே. அப்புறம் கடைசி வரைக்கும் நீ மரியாதை கொடுத்த ஆளையே வெறுக்க வேண்டியதா ஆயிடுன்னு. இல்லப்பா, நான் பேசிடுறேன். சரிண்ணே. பாத்தீங்களா, மறுபடியும் மறுபடியும் ராமேஸ்வர மீனவர்கள் சிறைப்பிடிப்புன்னு பேப்பர்ல வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? யாருக்கு தெரியும்? என்ன சக்தி, ட்ரெஸ் மாத்திக்கலையா? இல்லையா, இருக்கட்டும். உட்கார். என் பையன். சரி சரி. எங்க வீட்டுல ஒரு தாசில்தார் இருக்காரு, ஒரு வக்கீல் இருக்காங்க, கடைசி பொண்ணு டாக்டரா இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாரையும் விட இந்த விவசாயி மேலதான் எனக்கு உசுறு. தெரியுங்க. அப்புறம் பையன் பெருசா படிக்கல கிடைக்கலன்னு நாளைக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது இல்ல? ஐயா, அப்படிலாம் வராதுங்க. வேற என்ன? இல்ல, பொண்ணு பார்க்க நீங்க எப்ப வருவீங்கன்னு. பொண்ணை நான் பார்த்துருக்கேன், இருந்தாலும் முறைப்படி நாங்க பொண்ணு பார்க்க வர்றோம். அதுக்காக யோசிக்க வேணாம். இப்பவே நாம உறுதி பண்ண மாதிரி தான். மாப்பிள்ளைகிட்டையும் ஒரு வார்த்தை கேட்கணும்ல. நான் சொன்ன அவன் தட்ட மாட்டான். அதுவும் இல்லாம எப்பவும் அவனுக்கு நான் நல்லதுதான் பண்ணுவேன்னு அவனுக்கு தெரியும். வேணுமுன்னா நீங்க அந்த பொண்ணுகிட்ட இவன் படத்தை காட்டி ஒரு வார்த்தை கேட்டுக்குங்க. பொண்ணோட அத்தை வீடு இங்கதான் இருக்கு. அடிக்கடி இங்க வந்து போவா. மாப்பிள்ளைய பாத்திருக்காளாமா. அவளுக்கு இஷ்டம்தான். அடடா, பொண்ணுக்கெல்லாம் ஃபாஸ்டா தான் இருக்காங்க. அப்புறம் என்ன, பொண்ணு பார்க்க வர்ற அன்னைக்கு வெத்தலை பார்க்க மாத்திக்குவோம். அப்பா, அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை. என்னப்பா சக்தி? ஐயா, உன் தங்கச்சி உன் சம்மதத்தை கேட்க சொல்றா. உனக்கு இஷ்டம் தானே? என்னங்க எப்படி கேட்டீங்க? நீங்க யாரை பார்த்து தாலி அட சொன்னாலும் எனக்கு சம்மதம் தாங்கய்யா. டாக்டர்மா, கேட்டீங்கல்ல? இந்த காலத்துல இப்படி ஒரு புள்ள கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. நான் தான் உங்களுக்கு சொல்லணும், இப்படி ஒரு பையன் கிடைக்க அவங்க கொடுத்து வச்சிருக்கணும். அது சரிதான். சரி, வேற ஏதாவது கேட்கணுமா? ஒண்ணு இல்லைங்கய்யா, நல்ல நாளா பார்த்து உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். நீங்க பொண்ணை பார்த்துட்டு அப்படியே வெத்தலை பாக்கும் மாத்திக்கலாம். நல்லது, நான் கிளம்புறேன்யா. சரி சரி, நல்லது. அப்ப நான் வரேங்கய்யா. வரேன் தம்பி. எல்லாம் கூடி வந்துச்சுன்னா சரி, கல்யாணத்தை அங்க ஒன்னாலும் வச்சுக்கலாம், இங்க ஒன்னாலும் வச்சுக்கலாம். என்ன இப்படி சொதப்பிட்ட? இல்லம்மா, ஐயா அவ்வளவு நம்பிக்கை என்னை பத்தி பேசுறப்ப நான் எப்படிப்பா ஐயாவை எதிர்த்து பேச முடியும்? அண்ணே, இது உன் வாழ்க்கை. புரியுதுப்பா, நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்டா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்தா போகணும். இதெல்லாம் உனக்கு புரியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய். ஹாய். எப்படி இருக்க? பின்னுது. சூப்பரா இருக்குன்னு. ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்துக்கிட்டு சூப்பரா இருக்குன்னு சொன்ன மொத ஆள் நீதான். உண்மை அதுதானே? அது சரி. மனசு சும்மா ரெக்க கட்டி பறக்குதா, அதனால உடம்புல எல்லாம் எதுவும் தெரிய மாட்டேங்குது. பறக்கும் பறக்கும். முகம்லாம் ஏன் இப்படி இருக்கு? ஹாட் வாட்டர்ல முகம் தொடச்சிருக்கலாம்ல. டாக்டர் வரட்டும் தான். இதுக்கு என்ன டாக்டர்? சரி, நம்மளால வரட்டும் தான் வெயிட்டிங். பா, நல்லா தான் பேசுற.
காப்பி எங்க இருக்கு? இதோ அங்க. ராத்திரியில இந்த மேக்கப் தேவையா? நீ கூட இருக்கிறதா இருந்தா அந்த நேரம் தான் எனக்கு பகல். ஆண்டலு சொல்லுங்க அழகர். அவ்வளவுதானா? என்ன அவ்வளவுதானா? இல்ல டெம்போலாம் வச்சு கடத்திருக்கோம், பார்த்து எதுவும் பண்ணக்கூடாதா? பாத்துனா என்னது? ஊழ ஆரம்பிக்கிறது அதான் கிடைக்குமான்னு. ஊழ ஆரம்பிக்கிறதுனா உததான், அதான் ஏற்கனவே கொடுத்துட்டாங்களே. ஊழ வேற ஒன்று கூட ஆரம்பிக்கும். அப்படியா? என்ன? ஆள ஆரம்பிச்சா அம்மா, ஈழ ஆரம்பிச்சா இம்மா, ஊழ ஆரம்பிச்சா. இந்த கண்டிஷன்ல எனக்கு உம்மா வேணுமா? உம்மா